இப்போ நம்ம பேச இருக்கிறது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல். டிஎம்கே அமோக வெற்றி. இது மு.க. ஸ்டாலின் ஐயா உதயநிதி அவர்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. இப்போ இதை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, வைக்க போகிறாங்க. ஏங்க இது ஒரு காரணமாக? தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அது ரெண்டாவது பட்சங்க. நின்று போராடணும். உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. ஏன் பயந்து பின் வாங்குறீங்க? பயந்து பின் வாங்கிட்டீங்க. அப்புறம் என்ன, ஒரு நொண்டி சாக்கு, ஒரு செப்பக்கட்டு என்ன கட்டுறாங்க அப்படின்னா, பணம் கொடுத்துட்டாங்க, வச்சுட்டாங்க. இப்போ அதே இது டெல்லியில் பிஜேபி, அவங்களும் அப்போ அவங்க என்ன பணம் கொடுக்காமையாக இருந்தாங்க? அப்போ இது நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, பதில் கிடையாது. அதாவது வெற்றி தோல்வி இதுதாங்க உண்மை. பணம் கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கி உழைக்கிறாங்க, நம்ம கூட நிறைய பேர் கூட சேர்ந்து உழைக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் பண்ணணுமா, பண்ண வேண்டாமா? நீங்கள் பண்ணுங்கங்க. அப்போது வெற்றியை நம்ம மனசார கொண்டாடணும். வெற்றி தோல்வி இதுதான் உண்மை. ஈரோடை பொறுத்தளவுக்கு மாபெரும் மாபெரும் வெற்றி. யாரும் இல்லை, தனியாக நின்று ஜெயிச்சிட்டாங்க, இது என்ன பெரிய வெற்றி, பணம் கொடுத்தாங்க, இப்படிலாம் பேசாதீங்க. ஏங்க இன்றைக்கி நீங்கள் தான் சொல்கிறீங்க கவர்மெண்ட் மேலே இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் மு.க. ஸ்டாலின் மேலே எல்லோரும் கோபமாக இருக்கிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு. சரி, அப்போ நீங்கள் நின்று உங்களுக்கு ஓட்டு அதிகமாக நீங்கள் பெற வேண்டி தானே? ஓட்டுற எலெக்ஷன் நடத்துகிற தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லையே, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே நடத்துது. இப்போ அண்ணன் சீமா அண்ணன் அவர் எதுக்கு தான் நின்னாருன்னு தெரில. பெரிய பெரிய மலைகளே ஒதுங்கி போகும்போது இவர் ஒரு பப்ளிசிட்டி. ஐயோ ஐயோ. அதனால் இந்த வாய் புளிச்சுதான் மாங்காய் புளிச்சுதான்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே பிஜேபி பாக்கி உள்ளவங்க எல்லாம் குறை சொல்கிறத நிப்பாட்டுங்க. நம்ம முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யோகத்தில் லக்கில் திடீர்னு முதலமைச்சர் ஆனது கிடையாது. எடப்பாடி ஓபிஎஸ் மாதிரி. அடுத்தால 2026 டிஎம்கே தான், எந்த மாற்றம் இல்லை. அதனால் குறைகள் சொல்லாமல் எது எது பண்ணணுங்கிறத ஒரு அன்பாக ஒரு வேண்டுகோள் வைங்க. பண்ணுவாங்க. டெய்லி இன்றைக்கி 3 திட்டம் 4 திட்டம் புது புது திட்டங்களாக கவர்மெண்ட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ திருநெல்வேலியில் பாருங்கள், எவ்வளோ தாமிரபரணி ஆறு எல்லா தண்ணி சாக்கடையே உள்ளே கலக்கும். இந்த ஃபயர் டிவி மூலிமா இது ஒரு அன்பான என்னுடைய பர்சனலாக ஒரு வேண்டுகோள். ஏன்னா எனக்கு திருநெல்வேலி, நாங்களாம் சின்ன வயசில் தாமிரபரணியில் குளிச்சுக்கிட்டே இருப்போம் காலையிலையும் சாயந்தரம். இப்போ கிட்டே போக முடியல. அந்த தெருவில் உள்ள எல்லா சாக்கடையும் அதில் கலக்குது. குடி தண்ணி நம்பர் 1 தமிழ்நாட்டில். குடி தண்ணி இன்றைக்கி தமிழ்நாடுல திருநெல்வேலியில் தான் தண்ணி பஞ்சமே வராது. அந்த தண்ணி இன்றைக்கி சில கொடூரமான அரக்கர்களால் சீரழிக்கப்பட்டு இப்போ அதுக்கும் ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. அதையும் அந்த கழிவு நீரை தனியாக பிரித்து விடுவோங்கிற மாதிரிலாம் அறிவிச்சிட்டாங்க. அது மாதிரி திட்டங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. குறை சொல்லதை நிப்பாட்டுங்க. அண்ணாமலை அவர்களே, எடப்பாடி அவர்களே, விடிஞ்சால் நின்று களத்தில் நின்று ஜெயிங்க. அதுதான் கெத்து. சும்மா ஓரமாக ஒதுக்கி நின்றுட்டு அது அப்படி இது இப்படின்னு சொல்லுவதெல்லாம் நிப்பாட்டுங்க. எனவே ஈரோடு தொகுதியில் மாபெரும் வெற்றி. 2026 வெற்றி. முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் மு.க. ஸ்டாலின், எந்த மாற்றம் இல்லை. எனவே அடுத்தால ஒரு நல்ல நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். ஃபயர் டிவி மை சேனல், உங்கள் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.